ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசைக்கு ஒரே மாதிரி சட்னி சாப்பிட்டு போர் அடிக்குதா? அப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் வந்து பொரிஞ்ச பிறகு ஒரு 6 பல் பூண்டு 3 பச்சை மிளகாய் சேர்த்து ஆயிலில் வந்து நல்லா வதக்கிடுங்க. வதங்கின பிறகு ஒரு கப் வந்து சிறுபருப்பு எடுத்துக்கோங்க. அதையும் ஆயிலில் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. அப்போ தான் பருப்பு வந்து நல்லா வறுபடும். பருப்பு ப்ரௌன் கலர் ஆன பிறகு கொஞ்சமாக மல்லி இலையும் ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்து அது கூட நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து ஆற விட்டுருங்க. ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு போட்டுட்டு தண்ணி சேர்த்துட்டு சட்னி வந்து எந்த பதத்தில் வேணுமோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கட்டியாக வேணாலும் இல்லைனா வந்து தண்ணி வேணாலும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு சட்னியில் கொட்டிட்டு நல்லா சூடான இட்லி இல்லை தோசைக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.